போட்டித் தேர்வு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம வந்துட்டு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு ஆணையத்தோடைய தமிழ் தகுதி தேர்வு பார்த்துட்டு வரோம் பாடத்திட்ட வாரியாக. அதில் கடந்த வகுப்பில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம், நாட்டுப்புற கலைகள், ஓகேங்களா? ஸோ நாட்டுப்புற கலைகள், நாட்டுப்புற இலக்கியங்கள் இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். நாட்டுப்புற கலைகளில் கரகாட்டம், மயிலாட்டம் இதெல்லாம் பார்த்தாச்சு. அதனோடு தொடர்புடைய 2 இம்பார்ட்டண்டான கலைகள், 2 முக்கியமான கலைகளை நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா சிற்பக்கலை. சிற்பக்கலை நம்ம முடிச்சாச்சு. அதனுடைய தொடர்ச்சியாக நாட்டுப்புற கலைகளில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஓவிய கலைகள். இந்த ஓவிய கலைகள் ஏன் நாட்டுப்புற கலைகளில் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவிய கலைகள் பழங்காலம் தொட்டே வந்துட்டுருக்கு. இருக்கிற கலைகள்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு கலைனா அது ஓவிய கலை தான். ஏன்னா அந்த ஓவிய கலையை பார்க்கும்போது கண் கவர வகையில் வரைவாங்க. ஸோ அதனால் அந்த ஓவிய கலை ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாட்டுப்புற கலைகளுடைய தொடர்ச்சியாக இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவிய கலைகள், ஓகேங்களா? ஸோ வாங்க வகுப்புக்குள்ளார போயிடலாம். ஓவியக்கலை ஓவியக்கலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆயக்கலைகள் மொத்தம் 64ன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு கலை முக்கியமான கலையாகவும் கருதப்படுகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காண்போருடைய கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் ஓவியங்கள் இருக்கிறதால ஓவியக்கலையை வந்துட்டு ஆயக்கலை 64ல் முக்கியமான கலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவங்களுடைய கண்கள் கருத்தை ரெண்டுத்தையுமே கவர்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவியக்கலை தான். ஓவியக்கலையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த, ஒரு நியூஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பேச்சாலையும் எழுத்தாலையும் சொல்கிறத விட ஓவியமாக வரைஞ்சி சொல்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும், எளிமையாகவும் புரியும். இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம படிக்கும்போது மைண்ட் மேப் அப்படின்னு சொல்லி போடுவோம், ஓகேங்களா? ஸோ மைண்ட் மேப் அப்படின்னு ஒரு ட்ரா பண்ணங்களாம், நமக்கு ஈஸியாக புரியும், ஈஸியாக மனசில் பதியும், ஓகேங்களா? ஓவியத்துக்கு அந்த சிறப்பான ஆற்றல் உண்டு. பழங்காலத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, மொழிகள் வளர்ச்சி அடையாத காலகட்டத்தில் ஒரு மக்கள் இன்னொரு மக்களுக்கு தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறது ஓவியத்தின் மூலியமாக தான் தெரிவித்தாங்க. ஸோ ஓவியத்துக்கு பழங்காலம் தொட்டே வரலாறுகள் இருந்துட்டு வருது. ஓவியம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஒரு பேச்சால் எழுத்தால் விளக்குறதை காட்டிலும் ஓவியத்தால் விளக்குனீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அருமையாக புரியும், ஓகேங்களா? ஸோ ஓவியக்கலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நுண்கலைகள் ஏகப்பட்ட நுண்கலைகள் இருந்தாலும் அந்த நுண்கலைகளில் முதன்மையாக ஒன்றாக கருதப்படுவது ஓவியக்கலை. ஓவியக்கலை பார்த்திங்கன்னா எல்லா மக்களையும் கடந்து, இந்த மக்கள் தான், இந்த சாதி, இந்த பிரிவு, இந்த நாடு அப்படின்னு யாருமே கொண்டாட முடியாத அளவுக்கு ஒரு விந்தை மொழியாக இருக்கிறது ஓவியக்கலை, ஓகேங்களா? எல்லா மனங்களையும் கொள்ளை கொள்ளும் ஒரு விந்தை மொழி தான் ஓவியக்கலை. ஓவியத்தை வந்துட்டு முன்னாடி வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல தொடக்க காலத்தில் கண் எழுத்து அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேள்வி, அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வியும் கூட, ஓகேங்களா? ஓவியத்தை இதுக்கு முன்னாடி என்னன்னு சொன்னாங்கன்னா கண் எழுத்து அப்படின்னு சொன்னாங்க. எதனால் கண் எழுத்துன்னு சொல்கிறாங்கன்னா, கண்களுக்கு புலப்படக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்துக்கு பேர் தான் கண் எழுத்து, ஓகேங்களா? இதை சித்திரை எழுத்து அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சித்திரம்னா ஓவியம்னு அர்த்தம், எழுத்து. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காலத்தில் ஒரு மக்கள் இன்னொரு மக்களுக்கு, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டது தான் ஓவியம். அதனால் இப்போ நம்ம கருத்தை தெரிவிக்கிறது எழுத்து பயன்படுத்துகிற மாதிரி அப்போ ஓவியத்தை பயன்படுத்தினாங்க. அதனால் ஓவியத்தை எழுத்து அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஓகேங்களா? அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஓவியத்துக்கு கண் எழுத்து, சித்திரை எழுத்து அப்படின்னு பல வகையான பெயர்கள் உண்டு. ஓவியம் அப்படின்னா எழுத்து அப்படின்னு பெயர் பெறதுக்கு நமக்கு ஒரு சங்க இலக்கியம் சான்றாக இருக்குது. அது 8 தொகை நூல்கள் ஒன்றான பரிபாடல். அந்த பரிபாடல் நூலில் ஓவியம் அப்படின்றதுக்கு எழுத்து அப்படின்னு பொருள்படும் அப்படின்னு அதிலே சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ ஓவியம் என்றால் எழுத்து என பொருள்படும். இதை சொல்லக்கூடிய நூல் நமக்கு 8 தொகை நூல்கள் ஒன்றான பரிபாடல், அகமும் புறமும் சார்ந்த நூல். நம்ம முந்தைய வகுப்பில் ஃபஸ்ட் வகுப்பில் பார்த்தது தான், ஓகேங்களா? ஸோ இந்த ஓவியத்தை வந்துட்டு நம்ம எழுத்துன்னு சொல்லாமல் கண் எழுத்து, சித்திரை எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எழுத்துன்னா என்னன்னு புரிஞ்சுதுங்களா? ஸோ ஓவியம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்ணெழுத்துன்னு ஏன் சொல்கிறேன்னா, கண்களால் கவரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய எழுத்து. இதனால் இதை நம்ம கண்ணெழுத்துன்னு சொல்கிறோம். சித்திரமான எழுத்து, ஓகேங்களா? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு எழுத்தை பயன்படுத்துகிற மாதிரி அந்த காலத்தில் ஓவியத்தை பயன்படுத்துனதால ஓவியத்துக்கு எழுத்து அப்படின்னு ஒரு வேறு பெயரும் உண்டு, ஓகே? சீன மொழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீன மொழியோடைய லாங்குவேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உருவங்களாக தான் இருக்குது, ஓகேவா? ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சீன மொழியில் எழுத்துக்கள் வந்துட்டு உருவங்கள், அதாவது ஓவியம் வரைகிற மாதிரி தான் சீன மொழியில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால தான் எழுத்து அப்படின்னா ஓவியம் அப்படின்னு பொருள்படும்ட்டு நமக்கு பரிபாடலே இருக்குது, ஓகேங்களா? பழங்காலத்தில் வந்துட்டு சித்திரை எழுத்துக்களை வந்துட்டு புலப்படுத்தினாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன்
தான் வேட்டையாட போகிறோன்னா வேட்டையாடுற மாதிரி ஒரு சிம்பிள் வரைஞ்சி நான் வேட்டையாட போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். மீன் சாப்பிட போகிறேன்னா மீன் மாதிரி ஒரு சிம்பிள் வரைஞ்சி மீன் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கருத்துக்களை புலப்படுத்துறதுக்கு இந்த ஓவியத்தை பயன்படுத்தினாங்க. இது பெரும்பாலும் காணப்படக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா குகைகளில் தான் காணப்படும். ஓகேங்களா? பழங்கால மனிதர்கள் குகைகளில் தான் வாழ்ந்தாங்க. ஓகே. ஸோ அந்த மனிதர்கள் வரைந்த ஓவியத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த விதமான வண்ணமும் கலவாமல் வரையப்பட்ட ஓவியம். ஸோ அந்த ஓவியம் வரைகிறதுக்கு உங்களுக்கு 3 விதமான கோடுகள் ரொம்ப முக்கியம். அதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நேர்கோடு, கோணக்கோடு, வளைகோடு. ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. பழங்காலத்தில் ஓவியத்தை வரைகிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட கோடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்கோடு, கோணக்கோடு, வளைகோடு. இந்த கோடுகள் மூலயமாக பழங்காலத்தில் ஓவியத்தை வரைஞ்சிருக்காங்க. அந்த ஓவியத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி வண்ணங்கள் கலவாமல் வரையப்பட்ட ஓவியத்துக்கு, கோடுகளை மட்டும் கொண்டு வரையப்பட்ட ஓவியத்துக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா கோட்டோவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பழங்காலத்தில் ஓவியம் வரைவதற்கு பயன்படுத்தப்பட்ட கோடுகள் நேர்கோடு, கோணக்கோடு, வளைகோடு. இந்த மாதிரி கோடுகளை கொண்டு வரையப்பட்ட ஓவியம் ஆதலால் இதற்கு என்ன பேர்னா கோட்டோவியம். இதில் வண்ணங்கள் கலக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ தொல்காப்பியம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நடுகள் வணக்கத்தை பற்றி சொல்லுது. இங்கிலீஷில் சொல்லணும்னா ஹீரோ ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நடுகள் வணக்கம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வீர மரணம் அடைந்த ஒருவருடைய உருவத்தை பொறிச்சு அதை நட்டு வைப்பாங்க. அந்த கல்லை வந்துட்டு வணங்குவாங்க. இதுக்கு வீர வணக்கம் அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது. நடுகள் வணக்கம். ஓகேங்களா? ஸோ நட்ட கல்லை வழிபடக்கூடிய ஒரு சம்பிரதாயம் இது வந்துட்டு பழங்காலத்திலிருந்தே இருக்குது. இதை தொல்காப்பியமே சொல்லியிருக்குன்னா பார்த்துக்கோங்க அது எவ்வளோ காலத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த நடுகள் வணக்கம் இருக்குன்ட்டு. ஸோ அப்படி வீர மரணம் பார்த்தீங்கன்னா போர்களில் வீரமரணம், அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஏறு தழுவுதலில் வீரமரணம், இந்த மாதிரி வீரமரணம் அடைந்த அந்த வீரருடைய உருவத்தை பொறிச்சு அதை வந்துட்டு வழிபடுவாங்க. இதற்கு பேர் நடுகள் வணக்கம். இதை சொல்லக்கூடிய நூல் தொல்காப்பியம். ஓகேங்களா? ஏன் இந்த இடத்துல நம்ம நடுகள் வணக்கத்தை பார்க்குறோம்? ஓவியத்துக்கும் இந்த நடுகள் வணக்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? இதை சிற்பம் சொன்னால் கூட ஓகே. ஏன்னா நடுகள் வணக்கத்தை அந்த வீரரோட உருவத்தை சிற்பமாக செதுக்குவாங்க. சிற்பத்துக்கும் இதுதான் எக்ஸாம்பிள், ஓவியத்துக்கும் இதுதான் எக்ஸாம்பிள். அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு பாறை இருக்குது. ஒருத்தர் வீர மரணம் அடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பாறை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாறையில் அந்த வீரரோட உருவத்தை ஃபஸ்ட்டு ஓவியரால் வரையப்படும். அதுக்கப்புறம் தான் வரைந்த ஓவியத்தை வச்சு அதை செதுக்குவாங்க. அப்போ நீங்களே சொல்லுங்கள், இப்போது ஓவியத்துக்கு முன்னோடி சிற்பமா, சிற்பத்துக்கு முன்னோடி ஓவியமா? ஓகேங்களா? ஸோ சிற்பத்துக்கு முன்னோடி தான் ஓவியம். ஓகேங்களா? சிற்பக்கலைக்கு முன்னோடி என்ன கலைன்னு கேட்டிங்கன்னா ஓவியக்கலை. ஒரு பொருளை இல்லைன்னா ஒரு மனிதனோட உருவத்தை சிற்பமாக செதுக்குவதற்கு அதை முதல்ல வரையப்பட வேண்டும். அப்படி வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு அதை சிற்பமாக செதுக்க முடியும். அப்போ சிற்பக்கலைக்கு முன்னோடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவியக்கலை. ஓகேங்களா? ஸோ தொல்காப்பியம் நடுகள் வணக்கத்தை பற்றி சொல்லுது. வீரமரணம் அடைந்த வீரருடைய உருவத்தை அந்த கல்லில் செதுக்குவாங்க. செதுக்கிறதுக்கு முன்னாடி ஓவியரால் அந்த கல்லில் அவருடைய உருவத்தை வரைவாங்க. அப்படி வரையப்பட்ட ஓவியத்துக்கு பேர் தான் சிற்பத்துக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ சிற்பக்கலைக்கு முன்னோடி என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவியக்கலை. ஓகே. இப்போ ஓவியம் வரைய பயன்படக்கூடிய பொருள்கள் என்னென்னலாம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓவியத்துக்காக பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் கோல், தூரிகை. ஸோ தூரிகைன்னா நமக்கு தெரியும் ப்ரஷ். ஓகேங்களா? கோல், தூரிகை, துகிலிகை, வட்டிகை, வட்டிகை பலகை. ஓகேங்களா? ஸோ இதில் வட்டிகை பலகை அப்படின்றது பார்த்தீங்கன்னா வண்ணம் கலக்கிறதுக்காக அந்த காலத்தில் ஓவியர்களால் வைத்துக்கொண்ட பலகைக்கு பேர் தான் வட்டிகை பலகை அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஓவியம் வரைய பயன்படுத்தக்கூடிய கருவிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல், தூரிகை, துகிலிகை, வட்டிகை, வட்டிகை பலகை. ஓகேங்களா? ஸோ வட்டிகை பலகை அப்படின்றது வண்ணம் கலக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பலகை. இதை ஒரு டைம் டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி தான். ஓகேங்களா? சரி, ஓகே. வண்ணம் கலவாமல், இந்த வண்ணம் கலக்கிறதுக்கு ஒரு பலகை இருக்குது. அந்த பலகைக்கு பேர் வட்டிகை பலகை. வண்ணமே கலக்காமல் அந்த காலத்தில் ஓவியம் வரைந்தாங்கல்ல, அந்த ஓவியத்துக்கு என்ன பேருனா புனையா ஓவியம். ஓகேங்களா? ஸோ புனையா அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த விதமான கலரும் கலக்காத புனையா ஓவியம் அப்படின்னு அழைச்சாங்க. ஓகே. புனையா ஓவியத்தை இன்னொரு வகையிலையும் சொல்லலாம். கோட்டோவியம் அல்லது மென்கோட்டு ஓவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வண்ணம் கலவாமல் வரையப்படக்கூடிய ஓவியத்துக்கு பேர் புனையா ஓவியம். புனையா ஓவியத்தோடைய வேறு பெயர்கள் மென்கோட்டு ஓவியம் அல்லது கோட்டோவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஓவியம் வரைகிறதுக்கு தேவையான கருவிகள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்தாச்சு. இப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு எங்கெங்கெல்லாம் ஓவியம் வரைஞ்சிருக்காங்க அந்த காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவியம் வரைகிறதுக்குன்னே ஒரு சில பிளேஸ்லாம் அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அந்த காலத்தில். அந்த பிளேசஸ்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சித்திரக்கூடம், சித்திர மாடம், எழுதுநிலை மண்டபம், எழுதெழில் அம்பலம். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க.
சித்திரக்கூடம். ஸோ சித்திரம்னா ஓவியம் நமக்கே தெரியும். சித்திரக்கூடம், சித்திர மாடம். அதுக்கப்புறம் எழுத்துன்னா ஓவியம் நம்ம சொல்லியிருக்கோம். எழுது நிலை மண்டபம், எழிதெழில் அம்பலம். எழிதெழில் அம்பலம், அதாவது எழில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஓவியத்தை வரைகிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இடங்கள் வந்துட்டு 4 வகையாக இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறை நடனம், அதாவது இறைவனுக்கு நடனம் ஆடுறதுக்குன்னே ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு பேர் சித்திர சபை. ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இறை சபை அப்படின்னு பேர் வச்சுருக்கலாம். ஏன் இந்த இடத்துல சித்திரை சபைன்னு வச்சாங்கன்னா, அந்த இறை நடனம் புரியக்கூடிய இடத்துல ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சித்திரத்தால் நிறைஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓவியத்தாலே நிரப்பி வச்சுருப்பாங்க அந்த சபை ஃபுல்லாக. அதனால் அந்த சபைக்கு பேர் சித்திர சபை அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் ஒரு டைம் வந்துட்டு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓவியம் வரையக்கூடிய இடங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்திரக்கூடம், சித்திர மாடம், எழுதுநிலை மண்டபம், எழிதெழில் அம்பலம். ஓகேங்களா? இறை நடனம் புரிவதற்காக ஏற்படுத்தப்பட்ட சபை சித்திர சபை. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோன்னா பழங்காலத்தில் ஓவியத்துக்குன்னு சில டேட்டாஸ் இருக்குது. அது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புறநானூறு. ஓகேங்களா? ஸோ புறநானூறு என்ன சொல்லுன்னா, ஒரு வீட்டோட அழகை ஓவியத்துக்கு ஈக்குவலாக சொல்லுது. ஒரு வீட்டை நம்ம மென்மேலும் அழகுப்படுத்தணும். இப்போ இன்டீரியர் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டிசைன்ஸ்லாம் இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஓவியத்தை கொண்டு தான் வீட்டோடைய அழகை வந்துட்டு மென்மேலும் மெருகேற்றுவாங்க. அந்த மாதிரி ஓவத்தனைய இடனுடைய வனப்பு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டின் அழகை ஓவியத்திற்கு ஒப்பாக கவிஞர் வச்சு பாடல் பாடியிருக்காங்க. இது எந்த நூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா புறநானூறு. ஓவத்தனைய இடனுடை வனப்பு அப்படின்னு சொல்லிட்டு புறநானூரில் ஓவியத்தோடைய அழகு, அதாவது வீட்டோடைய அழகை ஓவியத்தோடைய அழகுக்கு ஈக்குவலாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சித்திர சபை அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஓகேங்களா? இறை நடனம் புரிவதற்காக ஏற்படுத்தப்பட்ட சபை சித்திர சபை. அந்த சித்திர சபை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவியத்தால் நிறைஞ்சிருக்கும்னு சொல்லியிருக்கோம். அது என்ன மாதிரியான ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா திரை சிலையில் வரையப்பட்ட ஓவியங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த திரை சிலையில் வரையப்பட்ட ஓவியங்களை பழங்காலத்தில் ஓவிய எழினி அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அதன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? திரை சிலை ஓவியத்தை எதில் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஓவிய எழினி. வீட்டோடைய அழகை ஓவியத்துக்கு ஈக்குவலாக சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. ஓகேங்களா? ஸோ இதன் மூலிமா தான் ஒரு பழமொழியே வந்திருக்கு. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அப்போ சித்திரம் வரைகிறதுக்குன்னு ஏதாவது ஒரு பொருள் தேவை. அது சுவராக இருக்கலாம், வீட்டோடைய சுவராக இருக்கலாம், அப்படி இல்லைனா வீட்டோடைய திரை சிலையாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்ற பழமொழி இதன் மூலியமாக வெளிப்படுகிறது. ஓகேவா? சரி, ஓகே. ஓவிய கலைக்கான இலக்கண நூலை இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓவிய கலை இப்படி தான் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு சில வழிமுறைகள் இருக்குது. அதில் ஒன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரம் பார்த்தீங்கன்னா ஓவியம் அப்படின்னு வந்தாலே சிலப்பதிகாரத்துக்கு நிறையா வந்துட்டு சான்றுகள் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மாதவி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆடல் அரசி. மாதவி நமக்கு ஆடல் அரசி. ஸோ அந்த ஆடல் அரசி பார்த்தீங்கன்னா அவள் டான்ஸ் ஆடக்கூடிய அந்த ஸ்டேஜ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஓவியத்தாலேயே நிரப்பப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சிலப்பதிகாரம்னு வந்தால் நாடகத்துக்கும் ஓவியத்துக்கும் பெயர் பெற்ற ஒரு காப்பியம் தான் சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரத்தில் ஓவியத்துக்கான இலக்கணம் என்னென்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான வரிகள். இதுவும் கேட்டிருக்காங்க. ஆடல் மகள் மாதவி ஓவிய செந்நூல் உரை நூற்கிடக்கையும் கற்றுத்துறை போக பொற்றொடை மடந்தையாக இருந்தனள் அப்படின்னு சொல்லிட்டு மாதவியை ஓவியத்துக்கு ஈக்குவலாக சிலப்பதிகாரம் எழுதிய இளங்கோவடிகள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆடல் மகள் மாதவியை ஓவிய செந்நூல் உரை நூற்கிடக்கையும் கற்றுத்துறை போக பொற்றொடை மடந்தையாக இருந்தனள் அப்படின்னு சொல்லிட்டு மாதவியை ஓவியத்துக்கு ஈக்குவலாக இளங்கோவடிகள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓவிய கலைக்கான இலக்கணம். இப்போ ஓவியத்தை வரையக்கூடிய ஓவியருக்கான இலக்கணம் வந்துட்டு பார்ப்போம். இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா நச்சினார்க்கனியார் தன்னுடைய உரையில் வந்துட்டு ஓவியருக்கு ஒரு குவாட் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நோக்கினார் கண்ணிடத்தே தொழில் நிறுத்துவோர். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நோக்கினார் கண்ணிடத்தே தொழில் நிறுத்துவோர். தான் கண்ணால் பார்க்குறத அப்படியே திரும்ப கண்ணாலே நிறுத்துகிறவங்க பேர் தான் ஓவியர். ஓகேங்களா? ஸோ கண்ணால் பார்த்து அதை அப்படியே வரையவங்க தான் ஓவியர் அப்படின்னு சொல்லிட்டு நச்சினார்க்கனியார் தன்னுடைய உரையில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது ஓவியருக்கான இலக்கணம். ஓவியத்துக்கான இலக்கணம் வந்துட்டு நமக்கு சிலப்பதிகாரம் சொல்லியிருக்கு. ஓகே. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் எல்லாத்துக்கும் ராசி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். நம்ம வாழ்க்கையில் அந்த ராசி நட்சத்திரம் நிறையா வந்து ரோல் பண்ணும். ஸோ இந்த ராசி வந்துட்டு பார்த்திங்கன்னா 12 ராசிகள் இருக்குது. இந்த ராசிகள் நமக்கு தெரியும். ராசிக்கு பக்கத்தில் அந்த ராசிக்கான சிம்பிள்ஸ் இருக்குது. பார்த்துருக்கீங்களா? ஸோ எல்லோரும் பார்த்துருப்போம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு துலாக்கோல் வச்சுட்டு இருப்பாங்க. சிம்மம் ராசிக்கு சிங்கம் இருக்கும்.
மீனம் ராசிக்கு மீன் இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மாதிரி ஓவியத்தை வந்துட்டு யாராவது யோசிச்சது உண்டா? இந்த ராசிக்கு இந்த ஓவியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ராசி ஓவியம் ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் சொல்லக்கூடிய ஒரு நூல் என்ன பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடை. அதாவது அந்த காலத்தில் நெடுநல் வாடை அப்படின்ற ஒரு 10 பாட்டு நூல் இருக்குது. அந்த நூலில் தான் ராசி 12 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராசிக்கு தேவையான உருவங்களை வந்துட்டு அப்போவே வந்துட்டு வரைஞ்சி வச்சுருக்காங்க. இந்த செய்திகள் காணப்படக்கூடியது நெடுநல் வாடை. நம்ம இப்போ காலாண்டரில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கு பக்கத்துலேயும் அந்த ராசியோடைய சிம்பிள்ஸ் இருக்கும். ஓகேங்களா? உருவங்கள் இருக்கும். அந்த உருவத்தை சொன்ன நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடை 10 பாட்டு நூல்களில் ஒன்று. ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 12 ராசிகளையும் ப்ளஸ் விண்மீன்கள், விண்மீன்கள்லாம் நம்ம ஸ்டார் நட்சத்திரம் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ராசி நட்சத்திரம் இதை சொல்லக்கூடிய ஒரு நூல் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நெடுநல் வாடை. ஸோ 12 ராசின்னா முதல் ராசியிலேருந்து கடைசி ராசி வரைக்கும் ஆடு முதல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஷினில் கேட்பாங்க. ஆடு முதலான 12 ராசிகளையும் விண்மீன்களையும் வரைந்த செய்தி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நெடுநல் வாடை. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் நம்ம பார்த்தோம் பரிபாடலில் ஓவியத்தை பற்றி ஒரு குவாட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஓவியத்தை சொன்னாங்க. நெடுநல் வாடையில் சொல்லியிருக்காங்க, சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க, நச்சினார்க்கினியார் தன்னுடைய மேற்கோளில் வந்துட்டு ஓவியருக்கான இலக்கணத்தை சொல்லியிருக்காங்க. இப்படி ஓவியம் வந்துட்டு பழங்காலத்தில் நல்லா ஃபேமஸாக வளர்ந்த காலம் அது. இருந்தாலும் இடைக்காலத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓவியம் வந்துட்டு மங்க தொடங்குனது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப மங்க தொடங்கிட்டு இருந்தது. திரும்பவும் ஓவியத்துக்கு வந்து புத்துயிர் ஊட்டப்பட்ட காலம் ஒரு காலம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ திரும்பவும் வந்துட்டு ஓவியம் பார்த்திங்கன்னா ஹைப் மேலே எழுந்தது. அந்த காலம் யாருடைய காலம்னா பல்லவ பேரரசர் காலம். ஓகேங்களா? ஓவியத்துக்கு புத்துயிர் ஊட்டியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்லவ பேரரசர்கள். ஓகேங்களா? இதை ஒரு கேள்வியாக கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஓவியக்கலை வந்துட்டு ஆரம்பத்தில் வந்துட்டு நல்லா வளர்ச்சி அடைஞ்ச காலம். அதுக்கப்புறம் மங்க தொடங்குனது, திரும்பவும் வளர்ச்சி அடைய தொடங்குனது. இந்த வளர்ச்சி அடைய தொடங்கிறதுக்கான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்லவர்கள். ஓகேங்களா? ஸோ அந்த பல்லவர்களில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் மகேந்திரவர்மன். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவரை பற்றி 2 கேள்வி ஓவியத்துலேருந்து வரக்கூடியது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். பல்லவ காலத்தில் தான் ஓவியம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக வளர்ச்சி அடைந்த காலம். ஓகே. ஸோ அப்படி வளர்ச்சி அடைந்த காலத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பல்லவ மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன். ஓகேங்களா? ஸோ இந்த மகேந்திரவர்மனுடைய காலம் என்ன நூற்றாண்டுன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டு. 7ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தை ஆண்ட மகேந்திரவர்மன் காலத்தில் தான் இந்த ஓவியக்கலை நன்கு வளர்ச்சி அடைஞ்சது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகேந்திரவர்மன் கலை ஆர்வம் மிக்கவன். ஸோ எல்லா கலைகள்லையும் வந்து தேர்ச்சி பெற்றிருந்தான். அதில் ஒரு கலை தான் ஓவியக்கலை. ஓகேங்களா? ஸோ அப்படி இவன் என்னென்னலாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனே சிறந்த ஓவியனாக இருந்திருக்கான் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் நல்லா ஓவியம் வரைகிறதால புலவர் பெருமக்களால் இவனுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் சித்திரகார புலி அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டில் இன்னுமே இருக்குது மகேந்திரவர்மனை பற்றி. ஓகேங்களா? சித்திரகார புலி, சித்திரம்னா ஓவியம் தெரியும், ஓவியத்தில் ஒரு புலியாக இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டில் இப்போவும் பொறிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது 2வது பாயிண்ட்டு. 3வது என்னென்னா தட்சண சித்திரம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது, ஓவிய நூல். அந்த நூலுக்கு உரை எழுதியுள்ளான். உரைனா நமக்கே தெரியும் விளக்கம். ஸோ ஒரு நூலுக்கே ஃபுல் அண்ட் ஃபுல் விளக்கம் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவர் ஓவியத்தில் எவ்வளோ கலையார்வம் மிக்கவராக இருந்திருப்பார். ஒரு மன்னன் ஓவியத்தில் கலையார்வமாக இருந்தானா அந்த நாட்டு மக்களில் அனைவரும் பார்த்தீங்கன்னா அந்த ஓவியக்கலையை புகழ்ந்து போட்டுருவாங்க. நிறைய பேர் ஓவியத்தை கற்றுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஓவியக்கலை பல்லவர்கள் காலத்தில் சிறப்படைஞ்சது. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மகேந்திரவர்மன். அவருடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு. அவரே சிறந்த ஓவியனாக இருந்திருக்காரு. அதனால் கல்வெட்டில் அவருக்கு ஒரு நிக்நேம் இருக்குது, சித்திரகார புலி அப்படின்னு ஒரு நிக்நேம் இருக்குது. ஸோ அவர் வந்துட்டு ஒரு ஓவிய நூலுக்கு உரை எழுதியிருக்காரு. அந்த ஓவிய நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட்சண சித்திரம். ஸோ இந்த சித்திரகார புலி உங்களுக்கு கொஷினாக கேட்பாங்க. ப்ளஸ் தட்சண சித்திரம் அப்படின்ற இந்த 2 கேள்விகள் இந்த இதிலிருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மகேந்திரவர்மனோட ஓவியத்தை நம்ம இன்னமும் பார்க்கலாம், இப்போவும் பார்க்கலாம். மகேந்திரவர்மன் கட்டிய கோவில்கள் அனைத்திலும் பார்த்தீங்கன்னா இவனுடைய ஓவியங்கள் இன்னுமே இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ ஓவியம் அப்படின்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்துருக்கோம். பட் சித்தன்ன வாசல் ஓவியத்தை பார்க்காம ஒரு ஓவியக்கலையே இருக்க முடியாது. ஓகேங்களா? ஓவியம் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வரக்கூடியது சித்தன்ன வாசல் குகை ஓவியங்கள். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சித்தன்ன வாசல் ஓவியம் வந்துட்டு யாருடைய காலம், யாருடைய ஆட்சி காலத்தில், எங்கே, எப்படி வரையப்பட்டது அப்படின்றதுக்கு சுவாரஸ்யமான தகவல் இருக்குது. ஏன் இந்த சித்தன்ன வாசல் ஓவியத்தை வந்து நம்ம இன்னமும் வச்சு போட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஓவிய கருவூலமாக வைத்து போற்றத்தக்கது. ஏன்னு பார்த்தீங்கன்னா
இங்கே இருக்கக்கூடிய ஓவியத்தை பார்க்கும்போது ரியலாக உண்மையாலுமே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு தரும். இன்னமும் இந்த ஓவியங்கள் வந்துட்டு அழியாமல் இருக்குது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 9ஆம் நூற்றாண்டில் வரையப்பட்ட இந்த ஓவியம் இன்னமுமே பார்த்திங்கன்னா அழியாமல் இருக்குது. இந்த ஓவியத்தை பார்க்கும்போது ரியலாக உண்மையாலுமே ஒரு குளம் இருக்கிற மாதிரியும் அந்த குளத்தில் தாமரை பூத்திருக்க மாதிரியும் அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் நமக்கு தரும். அதனால தான் இந்த ஓவியத்தை இன்னமும் பார்த்திங்கன்னா ஓவிய கருவூலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ட்ரெஷரி ஆஃப் டிராயிங். ஓகேங்களா, ஸோ ஆர்ட்ஸோடைய ஒரு ட்ரெஷரி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சித்தன்னவாசல் ஓவியங்கள். ஓகே, ஸோ சித்தன்னவாசல் ஓவியம் எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டைக்கு அருகே இருக்குது. ஓகேங்களா, சித்தன்னவாசல் அப்படின்ற ஒரு ஊர் இன்னுமே இருக்குது புதுக்கோட்டைக்கு பக்கத்தில். ஓகே, ஸோ இதுதான் ஓவியத்துக்கு கருவூலமாக இருக்குது. ஓவியத்தோடைய தலைவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் சித்தன்னவாசல் தான். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்துட்டு ஓவியம் யாருடைய காலத்தில் வரைஞ்சாங்கன்னா பாண்டிய மன்னன் காலத்தில் இந்த ஓவியம் வரையப்பட்டது. ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாண்டிய மன்னன் காலத்தில் இந்த ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. இந்த ஓவியத்தை எந்த பாண்டிய மன்னன் காலத்தில் வரைஞ்சிருக்காங்கன்னா அவனிப சேகர ஸ்ரீ வல்லபன் அப்படின்ற ஒரு பாண்டிய மன்னனுடைய காலத்தில் வரையப்பட்ட ஓவியம் தான் சித்தன்னவாசல் குகை ஓவியம். ஓகேங்களா, அவனிப சேகர ஸ்ரீ வல்லபன். ஸோ இவனுடைய காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 9ஆம் நூற்றாண்டு. ஸோ 7ஆம் நூற்றாண்டில் நமக்கு ஒரு மன்னன் வந்தான், அவன் பேர் மகேந்திரவர்மன். அவனால தான் ஓவியக்கலை வந்து வளர்ச்சி அடைஞ்சது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் நூற்றாண்டில் சித்தன்னவாசல் அப்படின்னு ஒரு ஓவியம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த கோவில் இந்த ஓவியங்கள் பார்த்திங்கன்னா அவனிப சேகர ஸ்ரீ வல்லபன் அப்படின்ற ஒரு பாண்டிய மன்னன் ஆட்சி காலத்தில் தான் வந்தது. இப்பேற்பட்ட ஓவியத்தை வரைஞ்ச அந்த ஓவிய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்கௌதமனார். ஓகேங்களா, ஸோ மதுரையில் வாழ்ந்த இளம் கௌதமனார். இவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மதுரை ஆசிரியர் இளம் கௌதமனார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணலாம். சித்தன்னவாசல் ஓவியம், சித்தன்னவாசல் அப்படின்ற பிளேஸு புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த ஓவியம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓவிய கருவூலமாக வைத்து போற்றத்தக்கது. ஓகேங்களா, இது யாருடைய ஆட்சி காலத்தில் வரையப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னனுடைய ஆட்சி காலத்தில். எந்த நூற்றாண்டுன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டு. எந்த மன்னன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனிப சேகர ஸ்ரீ வல்லபன் அப்படின்ற பாண்டிய மன்னன். இந்த பாண்டிய மன்னன்ட்ட யார் இந்த ஓவியத்தை வரைஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஆசிரியர் இளம் கௌதமனார். ஓகேங்களா, இவரால் வரையப்பட்ட ஓவியம் தான் நமக்கு சித்தன்னவாசல் ஓவியங்கள். ஓகே, ஸோ இப்போ பாண்டியர் காலம் பல்லவர் காலம் பார்த்தாச்சு. இன்னும் இருக்கக்கூடியது 2 பர்சன்ஸ் தான். ஒன்று சோழர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சேரர். ஓகேங்களா, சோழர் காலத்தோட ஓவியம் அவ்வளோ ஃபேமஸாக கிடையாது. தஞ்சை பெரிய கோவிலில் பார்த்திங்கன்னா இன்னமும் சோழர் காலத்தோடைய ஓவியங்கள் நிறையவே இருக்குது. ஸோ சோழர்கள் கட்டிய கோவில்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் அவருடைய ஓவியங்கள் எல்லாமே வரைஞ்சி வச்சுருக்காங்க. சோழர்கள் வந்துட்டு ஓவியத்துக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் தரல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிற்பத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தஞ்சை பெரிய கோவிலில் இப்போவும் போனீங்கன்னா நமக்கு நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்லக்கூடிய ஓவியங்கள் இன்னுமே அந்த சுற்றுச்சுவர் செவர்களில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சேரர் கால ஓவியங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநந்திக்கரையில் சேரர்கள் கால ஓவியம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ சோழர் காலம் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில், சேரர்கள் காலத்தோடைய ஓவியம் பார்த்தீங்கன்னா திருநந்திக்கரை, பாண்டியர் காலம் ஓவியம்னாலே சித்தன்னவாசல். ஓகேங்களா, ஸோ அதை முடிச்சிடலாம். பல்லவர் காலத்தில் பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன். ஸோ 4 மன்னர்கள் முடிஞ்சிட்டாங்க. இதை தாண்டி இன்னொரு மன்னர் இருக்கார். அவர் யாருன்னா மராட்டிய மன்னர். ஓகேங்களா, ஸோ மராட்டிய மன்னர் வந்துட்டு 18ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தை ரூல் பண்ணுறதுக்காக இங்கே வந்தாங்க. இந்த மராட்டிய மன்னர்களுடைய காலத்துலேயும் ஓவியம் வந்து நன்கு வளர்ச்சி அடைஞ்சது. ஏன்னா இந்த மராட்டிய மன்னர்களும் பார்த்திங்கன்னா ஓவியத்தில் கலையார்வம் மிக்கவராக இருந்தாங்க. அதனால் ஓவியம் நன்கு வளர்ச்சி அடைஞ்சது. இந்த மராத்திய மன்னரை பற்றி நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, ஸோ ஓவியக்கலை வந்துட்டு ஒவ்வொரு மன்னர்கள் காலத்தில் நிறையா வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் வந்தது. ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோன்னா ஓகே, ஸோ ஓவியக்கலையெல்லாம் பார்த்தாச்சு. மன்னருடைய காலத்தில் நிறைய வளர்ச்சி அடைஞ்சது. மன்னர்கள் அதுக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வரைஞ்சிருக்காங்க, நிறைய பேர் இது பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓவியத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க, அந்த ஓவியர் வந்துட்டு என்னென்னலாம் பேர் சொல்லி அழைப்பாங்க, அந்த ஓவியர்கள் எந்தெந்த பொருளெல்லாம் வச்சு வரைஞ்சாங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்போவுமே ஒரு டீச்சர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து பாடத்தை சொல்லித்தரவங்க ஆசிரியர் அப்படின்ற மாதிரி ஓவியத்தை சொல்லித்தரக்கூடிய ஒரு பர்சன், அவர் பேர் என்னென்னா ஓவிய புலவன். ஓகேங்களா, ஸோ அந்த ஓவிய புலவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓவியத்தோடைய நுணுக்கத்தை நல்லா கற்று தெரிந்தவனாக இருப்பார். ஓவியத்தை சொல்லி கொடுக்குற அளவுக்கு அவர் ஃபேமஸாக இருப்பார். அதனால் இவருடைய பேர் ஓவிய புலவன். ஓகேங்களா, ஓவிய நூலை நுணுக்கத்தை நன்கு கற்று புலமை பெற்ற ஆசிரியர் தான் ஓவிய புலவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஓவிய புலவன்னா யாருன்னா டீச்சர். ஓகேங்களா, ஓவியத்தை சொல்லித்தரக்கூடிய ஒரு ஆசிரியர் ஓவிய புலவர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஓவியருக்கு
நோக்கினார் கண்ணிடத்தே தொழில் நிறுத்துவோர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு நிக்நேம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நோக்கினார் கண்ணிடத்தே தொழில் நிறுத்துவோர் அப்படின்னு சொல்லிட்டு நிக்நேம் இருக்குது. அதனால தான் ஓவியத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்ணுள் வினைனன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தான் கண்ணால் பார்க்குறத அப்படியே வந்துட்டு நிறுத்துறதால தான் அவனுக்கு பேர் கண்ணுள் வினைனன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஓவியருடைய எண்ணங்கள் எழுச்சிகளை பல வண்ணங்களின் துணை கொண்டு எழுதுவோர் ஆதலால் ஓவியருக்கு கண்ணுள் வினைனர் அப்படின்னு சொல்லி போற்றப்படுறாங்க. ஓகே, ஸோ கண்ணுள் வினைனர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களுடைய கண்ணால் அவங்களுடைய தொழிலை நிறுத்தக்கூடிய ஒரு பர்சன். ஓகே, ஸோ ஓவிய கலைஞர் குழுவை வந்துட்டு ஓவிய மாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குழு அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதில் ஆண் ஓவியர் இருப்பாங்க, பெண் ஓவியர் இருப்பாங்க, ஓவிய புலவர் இருப்பாங்க. ஸோ தனித்தனியாக சொன்னால் ஒவ்வொரு நேம், மொத்தமாக ஒரு குழுவாக இருக்காங்க அப்படின்னா ஓவிய மாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. தனித்தனியாக ஒவ்வொரு ஓவியத்துக்கும் நம்ம வந்துட்டு பேர் சொல்லுவோம். ஓவிய புலவன்னா டீச்சர், அதுக்கப்புறம் கண்ணூல் வணினர், ஸோ சித்திரக்கார புலி அப்படின்னு நிறையா சொல்லுவோம். பட் ஓவியர்கள்லாம் ஒரு குழுவாக இருந்தாங்கன்னா அந்த குழுவுக்கு பேர் ஓவிய மாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஓவியக்கலையோட வேறு பெயர்கள்லாம் பார்ப்போம். ஓவியக்கலை அப்படின்றதுக்கு நிறைய வேறு பெயர்கள் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓவு, ஓவம், ஓவியம், படம், படாம், வட்டிகை செய்தி, சித்திரம் அப்படின்ட்டு நிறைய பேர்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓவு அப்படின்னாலும் ஓவியம்னு அர்த்தம். ஓவம் ஓவியம். ஸோ எப்பவும் போல் சொல்கிற மாதிரி ஓவியம். அதுக்கடுத்து படம், படாம், வட்டிகை செய்தி, சித்திரம். ஓகேங்களா? இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவியத்திற்கான வேறு பெயர்கள். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஓவியத்தை வந்து கண்ணெழுத்துன்னு சொல்லுவாங்க, எழுத்துன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சங்க காலத்தில் இந்த பெயர்கள்லாம் இருந்திருக்கு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவியத்துக்கு நிறைய பெயர்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஓவியத்தை வரையக்கூடிய ஓவியருக்கான வேறு பெயர்கள் ஒரு 7 பெயர்கள் இருக்குது. ஓவியர், ஓவிய புலவன். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓவிய புலவன் அப்படின்னா யாருன்னா ஓவியத்தை கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசிரியர் தான் ஓவிய புலவன். அடுத்து கண்ணூல் வினைனன். கண்ணூல் வினைனன்னா நோக்கினார் கண்ணிடத்தை தொழில் நிறுத்துவோர் அப்படின்ற ஒரு குவாட்ஸுக்காக வந்தது தான் கண்ணூல் வினைனன். அதாவது அவர் பார்க்குறத அங்கவே அப்படியே தொழில் நிறுத்துவார். ஓகேங்களா? அதனால தான் அவருடைய பேர் கண்ணூல் வினைனன். சித்திரக்கார புலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகேந்திரவர்மனுக்கு நிக்நேம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? சித்திரக்காரர். வித்தக வினைனன், வித்தகர், கிளவி வல்லோன் அப்படின்னு சொல்லிட்டு 7 வேறு பெயர்கள் இருக்குது ஓவியருக்கான வேறு பெயர்கள். ஓகேங்களா? ஓவியர், ஓவிய புலவன், கண்ணூல் வினைனன், சித்திரக்கார புலி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வித்தக வினைனன், வித்தகர், கிளவி வல்லோன் அப்படின்னு சொல்லிட்டு 7 வேறு பெயர்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஓவிய குழு இருக்குது. இந்த ஓவிய குழு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஓவிய மாக்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஓவிய குழுவை. இந்த ஓவிய குழுவில் இருக்கக்கூடியதில் ஆண் ஓவியர், பெண் ஓவியர் அப்படின்னு 2 பர்சன்ஸ் இருக்காங்க. ஆண் ஓவியரை நம்ம என்னன்னு சொல்லணும்னா சித்ராங்கதன், பெண் ஓவியரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சித்திரசேனா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓவியத்தில் எல்லாரும் இருக்கக்கூடியது பேர் ஓவியக்குழு. ஓவியக்குழுவுக்கு பேர் ஓவிய மாக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் ஆண் ஓவியரை சித்ராங்கதனும் பெண் ஓவியரை சித்திரசேனா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்குன்னா ஓவியம்னா என்னென்ன, அதில் ஓவியருடைய வேலை என்ன, ஓவியத்தை கற்றுத்தரவங்க யார், ஓவிய குழுவுக்கு என்ன பேர், அதில் ஆண் ஓவியர் என்ன வருவாங்க, பெண் ஓவியருக்கு என்ன பேர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒவ்வொருடைய மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் ஓவியம் எப்படி வளர்ச்சி அடைந்தது, சங்க காலத்தில் ஓவியம் எப்படி இருந்தது, ஓவியத்தை என்னன்னு அழைச்சாங்க அப்படின்றது எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இதுக்கடுத்து வரக்கூடியதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓவியத்தோடைய வகைகள் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். அது அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.